ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து பூ பறித்து கொடுத்து விட்ருக்காங்க. கனகாம்பர பூ. இதை இப்போ வந்து நம்ம கட்ட போகிறோம். எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். ஷார்ட் வீடியோ ஓகே. ரன்னிங்ல இருக்கு. அம்மா அங்கே போ. இந்த டைம் பசிக்குது. இந்த கனகாம்பரம்லாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்லேயே அதிகமாக கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப அரிதுங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிறப்ப பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு வருவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க தானே பிள்ளைங்க வச்சுட்டு வருவாங்கன்னு தான் நான் சொன்னேன். அதில் பார்க்கறதுனால தானே தெரியுது. அது வச்சுட்டு ஆமாம், சொல்லுங்க. இதெல்லாம் வந்து குழந்தை பருவம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. இருந்தாலும் அதை வச்சுட்டு வருவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ நேக்கா சொல்கிறீங்க. இல்லை இல்லை, சைட் அடிச்சோன்றத அவ்வளோ அப்படியே இளைய மாதிரி சொல்கிறாங்க. சிறு வயதில் இந்த பூவையும் இந்த மல்லிகை பூவையும் சேர்த்து வச்சுட்டு வருவாங்க பிள்ளைங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். பாதி கட்டிட்டாங்க பாருங்க. அழகா இருக்கா? பாதி பூ கட்டியாச்சு. நல்லா குண்டா சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு மாமி. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதான் அழகா இருக்கும். இதுக்கு பேர் தான் கனகாம்பரம். சரி, டிசம்பர் பூன்றது வந்து ப்ளூ கலரில் வரும். அதான் இதே மாதிரி தான் இருக்கும் அதுவும். ஆனால் அது ப்ளூ கலராக இருக்கும். அது பூ பெருசாக இருக்கும். இது மாதிரி இருக்காது. அது பூவே பெரிய பூவாக இருக்கும். இது கூட அது அப்படியே மொண்டையாக இருக்கும். கட்டி வைக்கிறப்போ பூ பெரிய நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். இன்னும் பெருசாக இருக்கும். தலையே நிறைஞ்சு போயிடும் கொஞ்சோண்டு வச்சாலே. இதை விட சரி, ஃபுல்லாக கட்டிக்குவோம். வண்டர்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே என்னோட ஐடியாங்க. என்னுடைய ஐடியாவில் இந்த பூவை வந்து இப்படி தான் கட்டணும், இப்படி கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஐடியாவை நான் சொல்லி இந்த பூக்கள்லாம் வேஸ்ட் ஆகாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு டிசைனை உருவாக்கி இருக்கேன். ஆமாம், பாவம் ஊர் உலகத்தில் இல்லாத டிசைனு. எல்லாரும் பூ இப்படி தானே கட்டுவாங்க. இருந்தாலும் நான் சொன்னதுனால இன்னைக்கு இந்த பூ வந்து ஒரு மலர் சரமா மாறி இருக்கு. நான் சின்ன பிள்ளைல கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீங்க சின்ன பிள்ளை யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படி தெரியும்? இவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களாமா. பொதுவாக அந்த பூ இருந்துச்சு, அத்தை வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன். இந்த பூ இருந்துச்சு. இப்ப ஒரு அழகான மலர் சரமா இருக்கு. மல்லிகை பூ சேர்த்து அப்படி வைக்கிறப்ப செம்மையா இருக்கும். இதுல இடையில மல்லிகை பூ வச்சு கட்டினா அந்த பூவுக்கு பேர் எங்க ஊர்ல திரும்பி பாருன்னு சொல்லுவாங்கங்க. பசங்க வேணும்னே திருவிழாவில எல்லாம் சொல்லுவாங்க, திரும்பி பாருன்னு. ஏன்னா இடையில மல்லிகை பூ வச்சு கட்டுவோம். அந்த பூவுக்கு பேர் தான் திரும்பிப்பார். இதில் வெறும் மல்லிகை பூவையும் இதையும் சேர்த்து வைக்கிறப்போ பொண்ணுங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். கல்யாணத்துக்குள்ள என்ன விசேஷமாக இருந்தாலும் இப்படி சேர்த்து கொஞ்சமாவது கனகாம்பரம் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.